இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போனால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்றான். ப்ரொபோர்ஷனேட்னு என்னது? விகிதம்னு விகிதாச்சாரம்னு அர்த்தம். ப்ரொபோர்ஷனேட் என்னது? ஒன்று சிம்பிளாக ரேஷியோவுக்கு அடுத்த மீனிங் தான் ப்ரொபோர்ஷனேட்னு சொல்லுவாங்க. ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னா புளூரல். அப்போ என்ன பண்ணுவாங்க? ப்ரொபோர்ஷனேட்னா இப்போ இது கூடிச்சுன்னா அது கூடணும், இது இறங்கிச்சுன்னா அது இறங்கணும், இதுதான் ப்ரொபோர்ஷனேட். ஒரு விகிதத்தின் அடிப்படையில் செல்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது கூடிச்சுன்னா அது குறைஞ்சிச்சின்னா இது விகித அடிப்படையே கிடையாது, ரைட்டா? எதிர்மாறாக நடக்குது, அதுதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னா. டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா ப்ரொபோர்ஷனேட் என்ன? விகிதம். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா விகித சிதைவுன்னு அர்த்தம். அது சிதைஞ்சு போயிடுது, சரியில்லைன்னு அர்த்தம். இது எப்படி சொல்லலாம்? இன்னொரு மீனிங்கில் என்ன? ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா ஒன்று ஏறிட்டு இருக்கும், ஒன்று இறங்கிட்டு இருக்கும், ரைட்டா? அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள்னா. ஒரு மதிப்பு ஏறும், இன்னொரு மதிப்பு இறங்கும். ஒரு மதிப்பு ஏறி இன்னொரு மதிப்பு ஏறிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டுமே பேரலில் ஏறிட்டு இருந்தால் அது ப்ரொபோர்ஷனேட். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்னா எதிர்த்து போகிறது, ஒன்று ஏறிட்டு இருக்கும், ஒன்று இறங்கிட்டு இருக்கும், அதை ஏற்றத்தாழ்வுகள்னு சொல்லலாம். இல்லை ப்ரொபோர்ஷனேட்னா விகிதம். அப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேட் சிதைவு, விகித சிதைவுன்னு சொல்லலாம். விகித சிதைவு ரியாக்ஷன் வினைகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் வினைகள்னு சொல்லலாம். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஆட்டோ ரீடக்ஸ் ரியாக்ஷன். இது ஆட்டோ ரீடக்ஸ் ரியாக்ஷன் என்ன? ரீடக்ஷன் என்னது? ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடைசேஷன் வினைகள்னு அர்த்தம். ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கும், தானாக நடக்கும், ரைட்டா? அதான் ஆட்டோன்னு சொல்கிறான். அப்போ இதில் என்ன சொல்கிறான்? இன் சம் ரீடக்ஸ் ரியாக்ஷன்னா சில ரீடக்ஸ் ரியாக்ஷன்களில் அப்படின்தான். சில சம் ரீடக்ஸ் ரியாக்ஷனை சில ரீடக்ஸ் ரியாக்ஷன்களில் என்ன சொல்கிறான்? த சேம்னு சொன்னது அதே ஒரு காம்பவுண்ட், அதாவது ஒரு காம்பவுண்டு ஒரு சில, அதாவது சேம் காம்பவுண்ட் என்னது? இப்போ நம்ம இதுக்கு முந்தி படித்தோம் இல்லையா? காம்பினேஷன். ஒரு காம்பினேஷன் ரெண்டு எலிமெண்ட்டுகள் ஒன்று சேர்ந்து ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. அப்போது கம்போசிஷன் என்னது? சிதைவு. அதில் என்ன செய்யுது? ஒரு காம்பவுண்டு சிதைஞ்சு ரெண்டு எலிமெண்ட்டை கொடுக்குறது, அதாவது பிரிக்ஸ்னா அதை பிரிக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? அதே தான், ஒரே காம்பவுண்டு பிரிஞ்சு வெவ்வேறு இதுகளை கொடுக்குறது. கூட அதே காம்பவுண்டில் உள்ள ஒரே எலிமெண்ட்டு தான் ஒன்று எமௌண்ட்டு கூடுது, ஒன்று எமௌண்ட் குறையுது. அதைத்தான் சொல்ல வர்றேன். என்னென்னா இன் சம் ரிடக்ஸ் ரியாக்ஷன். அப்போ சில ரிடக்ஸ் ரியாக்ஷன் வினைகளில் என்ன சொல்லுது? த சேம் காம்பவுண்டு, ஒரே காம்பவுண்டு தான். ஒரே காம்பவுண்ட்னா ஒரே கனிம், அதாவது ஒரே சேர்மம்னு அர்த்தம். ஒரே சேர்மம்னு என்னது? வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டது தான் சேர்மம். அப்போ ஒரு சேர்மம் கேன் அண்டர்கோன்னு செயல்படுகிறது. ஒரு சேர்மமானது செயல்படுகிறதுனா வினை புரிகிறதுன்னு அர்த்தம். தானாப்பில் வினை புரிஞ்சு எதை செய்கிறது? போத் ஆக்சிடைசேஷன் அண்ட் ரிடக்ஷன். தன்னாப்பிலையும் ஒரு காம்பவுண்டு வினை புரிகிறது. இதில் ரிடக்ஷன்லையும் வினை புரிகிறது, ஆக்சிடைசேஷன்லையும் வினை புரிகிறது, ரைட்டா? ஒரு காம்பவுண்டு என்னது? வேறு ஆட்டங்களை கொண்டது. என்ன செய்கிறது? அந்த காம்பவுண்டு ஆக்சிடைசேஷன் வேலையும் செய்கிறது, ரிடக்ஷன் வேலையும் செய்கிறது, ரைட்டா? அதை தான் சொல்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் இன் சச் ரியாக்ஷன், இந்த செயல்பாடுகளில், இந்த வினைகளில், ஒரு காம்பவுண்டு ஆக்சிடைசனையும் செய்யுது, ரிடக்ஷனையும் செய்யுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அது பார்ப்போம். இன் சச் ரியாக்ஷன், இந்த வினைகளில் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1 அப்படின்றான். ஆக்சிடேஷன் என்னது? ஆக்சிஜனை ஏற்ற எண் 1 ஆனது. அப்போ இந்த காம்பவுண்டில் உள்ள ஒரு எலிமெண்ட்டில் உள்ள ஆக்சிஜன் ஏற்ற எண் 1 இருந்துச்சுன்னு சொல்லும்போது நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1 அப்படின்னா 1 என்ற ஒரு ஆக்சிஜனேஷன் நிலைமை இருந்தால், அது ஒரு காம்பவுண்டில் ஏகப்பட்ட ஆட்டம் இருக்குது. அதில் ஒரு ஆட்டத்தில் ஒரே ஒரு ஆக்சிடைசேஷன் எண் இருந்தால், ஆக்சிடேஷன் என்னது? 1 இருந்தால், அண்ட் த சேம் அதே எண்ணானது, அந்த ஒன்றானது சேம் எலிமெண்ட் இஸ் அதே எலிமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு காம்பவுண்டில் ஒரு எலிமெண்ட் இருக்குது, இப்போ ஆக்சிஜன் ஒரு எலிமெண்ட் இருக்குது, அதனோட எண் ஆக்சிடேஷன் எண் 1 வச்சுக்கிறோமே, 1 இருந்தால் அதே அந்த காம்பவுண்டு பிரிஞ்சு உனக்கு என்னவா கொடுக்குது? விளைபொருளாக கொடுக்குறது, ப்ராடக்டாக கொடுக்குது, 2-3 காம்பவுண்டாக கொடுக்குது. அப்போ அதுலேயே ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா? அதான் ஆஃப் த சேம் எலிமெண்ட், அது அண்ட் த சேம் எலிமெண்ட் இஸ் போத்னா என்ன செய்ய? இன்க்ரீஸ்டு அல்லது டிக்ரீஸ். அந்த சேம் எலிமெண்ட்டை வைத்திருக்கக்கூடிய இரண்டாக பிரிகிறது. இந்த 1 ஆக்சிஜன் 2ஆக பிரிஞ்சு கிடைக்குது உனக்கு ப்ராடக்டில். அதில் அதான் போத்துன்னு சொல்கிறான். ஆஃப் த சேம் எலிமெண்ட் இஸ் போத். அந்த 2ஆக பிரிஞ்சு கிடைக்குது, 2 ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா 2 ஆக்சிஜனும் வேறு 1 இன்க்ரீஸ் ஆகுது,
எது இன்க்ரீஸ் ஆகுது? ஆக்சிடேஷன் நம்பரு. இன்னொன்று ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ லெஃப்ட் சைடில் என்னது நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா திரும்பி படிக்கிறேன், நீ எக்ஸாம்பிள் சொல்லும்போது தெரியும் உனக்கு காமிக்கிறேன். அப்போ தீஸ் ரியாக்ஷன்ஸ், இந்த வினைகள் இஸ் கால்டு அழைக்கப்படுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். அப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் என்னது? விகித சிதைவு வினை என்று அழைக்கப்படுகிறது. நான் சொன்ன இந்த மீனிங் மட்டும். இன் சச் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஒன் அண்ட் த சேம் எலிமெண்ட் இஸ் போத் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், பிறகு இதுக்கு மீனிங் சொல்லித்தரேன். இங்கே வாங்க, இது என்னது? ஹைட்ரஜன் பெராக்சைடு, ரைட்டா? ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. H2O ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதில் ஓட ஆக்சிடைசேஷன் நம்பர் என்னது? -1. அது நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தா, இதில் எதுக்கு ஓவோட -1 இருக்குதுன்னு சொன்னால் அது நல்லா கவனிங்க. ஏன்னு சொன்னால் நான் இப்போ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இது எதுக்கு -1 இருக்குன்னா, இப்போ ஹெச் என்னது? இப்போ நம்ம ஓ நம்மளுக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓன்றது எக்ஸ் ரைட்டா? இப்போ ஹெச் எவ்வளவு? ஹெச்சோட இது என்னது? ஹெச் வந்து -1. நல்லா பார்த்துக்கோங்க. +1 ஒரு ஆட்டம் வரும், அது வந்து மைனஸில் போயிடும், ரைட்டா? என்னவா போயிடும்? ஹெச் என்னது? ஒரே ஒரு புரோட்டானை கொண்டிருக்கு, ஒரு எலக்ட்ரான். எப்பயுமே அது டோனர். ஒரு எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா ஒரு புரோட்டான் இருக்கும். அப்போ ஹெச்சுக்கு என்னது? ஹெச்சுக்கு வந்து என்னது? இப்போ 2 ஹெச் இருக்குது. அப்போ 2 ஹெச்சுக்கு 1, ஒரு புரோட்டான் தான் மிச்சம். எலக்ட்ரான் வெளியே போனால் 1 தான் இருக்கும். அப்போ 2 × 1 2. அப்போ ப்ளஸ்ஸு. இப்போ ஓ எவ்வளவு? ஓ நம்மளுக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன், ரைட்டா? எப்படி? x × 2, ஏன்னா கீழே 2 இருக்கு இல்லையா? x × 2 2 ஓ இருக்குது. அப்போ 2x. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓ இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஒரு காம்பவுண்டில் உள்ள அனைத்து ஆட்டங்களின் ஆக்சிடேஷன் எண்ணின் கூட்டல் தொகையான ஈக்குவல் 0ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது எக்ஸ் தான் ஓ. அப்போ எத்தனை இருக்குது? 2x இருக்குது, 2 ஓ இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் என்னது? 1 தான், ஒரு புரோட்டான் தான் இருக்குது. அதில் எக்ஸ் வெளியில் போச்சுன்னா +1 ஆயிரும். அப்போ 2 போட்டேன், 2 ஹைட்ரஜன், 2 × 1 2. அப்போ இந்த 2x இருக்குது. அப்போ இந்த 2 ரைட் சைடில் போச்சுன்னா என்னது? 2x இஸ் ஈக்குவல் டு இந்த 2 லெஃப்ட்டில் உள்ள 2 ரைட்டில் போனால் -2. -2 வந்துருச்சா? இப்போ x இஸ் ஈக்குவல் டு -2/2 வந்துட்டு இந்த லெஃப்ட்டில் உள்ள 2 கீழே போயிடும். -2/2 இஸ் ஈக்குவல் டு -1. x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? -1. அப்போ ஓ எவ்வளோ வந்துருச்சு? -1 வந்துருச்சா? பார்த்துக்கோங்க. திருப்பி போடலாம், திரும்பி வேணால் போட்டு காமிக்கிறேன். நான் அப்படியே போட்டு காமிக்கிறேன், வேணால் பாருங்கள். அதாவது என்னது? இப்போ 2 ஹைட்ரஜன் 2 × 1 ஈக்குவல் டு 2, ரைட்டா? ப்ளஸ்ஸு ஓ எவ்வளோ? 2 ஓ தெரியாது, 2 ஓ இருக்குது, ஆனால் 2 போட்டேன் எக்ஸு, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்னது? 2 × 1 2 ப்ளஸ்ஸு 2 × x 2x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 2 லெஃப்ட்டில் உள்ள 2 ரைட்டில் போயிடும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -2/2 இஸ் ஈக்குவல் டு -1. பார்த்துக்கோங்க. அப்போ எக்ஸ் ஓ எவ்வளோ வந்துச்சு? -1 வந்துடுச்சா? ஓ எவ்வளோ ஆயிடுச்சு? -1 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், இதைத்தான் சொல்கிறான். இந்த இடத்துல ஓ என்னது? -1. இப்போ அவன் சொன்னது என்ன சொல்கிறான்? ஃபார்முலாவில் வாங்க, என்ன சொல்கிறான்? இன் சச் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனில் எது? ரிடக்ஸ் ரியாக்ஷனில் என்ன சொல்கிறான்? த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் 1 அப்படின்றான். 1 ஒரு ஆக்சிடேஷன் எண் 1. ஓகே என்னது? 1 தானே? 1 ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் 1 என்ன சொல்கிறான்? அண்ட் த சேம் எலிமெண்ட் வலது சைடில் லெஃப்ட் சைடில் உள்ளது என்ன? ஒரு காம்பவுண்டு. லெஃப்டில் உள்ள ஒரு காம்பவுண்டு தானே ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது ஒரு காம்பவுண்டு. இது என்னது? பிரிகிறது. எவ்வாறாக பிரிகிறது? ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலாகவும் ஆக்சிஜன் மாலிகுலாகவும் பிரிகிறது. H2SO4 தண்ணி நீராகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. 2 பிரியுதா? அப்போது இந்த ஒரு ஓ வந்து 2 ஓவாக மாறுது. H2Oவில் ஒரு ஓ இருக்குது, ஆக்சிஜனில் ஓ இருக்குது, 2 ஓவாக மாறுதா? அதான் சொல்கிறான். அண்ட் த சேம் எலிமெண்ட் லெஃப்ட்டில் உள்ள எலிமெண்ட், ரைட்டா? இந்த இஸ் போத் 2ல் உள்ள எலிமெண்ட் லெஃப்ட்டில் ஓ இருக்கு இல்லையா? அண்ட் த சேம் எலிமெண்ட் இஸ் இருக்கிறது போத் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்டு. அது கூறுகிறது இல்லை குறைகிறதுன்னு சொல்கிறான். இந்த சேம் எலிமெண்ட் ஒன்று கூடுது, இங்கே லெஃப்ட்டில் 1 தான் இருக்குது, ரைட்டில் பாரு 0 ஆயிடுச்சு, கூடுது. ஆனால் அதுக்கு முந்திரி பாரு 2 ஆகுது, இது குறைகிறது, ரைட்டா?
இதை பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதை தான் அவன் சொல்கிறான். இன் சச் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனில் வந்து the oxidation state, oxidation number of the acid, oxidation number of one acid, ஒரு ஆசிட் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 1 என்றால், நல்லா பார்த்துக்கோங்க, ஃபோனு வேறு வந்துக்குது. இன் சச் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன், இந்த வினையில் வந்து த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1 அப்படின்னா லெஃப்டில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1 அப்படின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது ஆக்சிடேஷன் ஏற்றம் வந்து 1ஆக இருந்தால், 1ஆ இருக்கா, அது வந்து அண்டு த சேம் எலிமெண்ட், அதே எலிமெண்ட் அந்த ஆக்சிஜன் ஆனது இருக்கிறது எப்படி, இஸ் போத் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். அந்த சேம் எலிமெண்ட் இந்த ஆக்சிஜன் தான். லெஃப்டில் ஆக்சிஜன் ஒன்றில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரைட் சைடில், இன்னொன்று டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதான் சொல்கிறேன், அந்த சேம் எலிமெண்ட் இஸ் போத் இருக்கிறது. எப்படி இருக்கிறது, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆக இருக்கிறது. அதுதான் பார்த்துருக்கேன். அங்கே பாருங்கள், இந்த லெஃப்டில் உள்ள -1 இருக்குது ஆக்சிஜன். அப்போ என்னவா மாறுது, இங்கே வந்து O2 என்னது 0 தானே, ஏன்னா தனி எலிமெண்ட்டாக இருந்தால் 0. அப்போ 0ன்றது -1 விட 0 பெருசு தானே. அப்போ ஆக்சிஜன் மாறிடுச்சா, இந்த லெஃப்டில் உள்ள 0வாக மாறிடுச்சு. அதேமாதிரி அது லெஃப்டில் உள்ள திரும்பி பாரு, இங்கே H2O வரும்போது -2 வருது. இங்கே எப்படி -2 வந்துச்சு, அங்கே -1 வந்துச்சுன்னு பார்ப்போமா, அதையும் கூட பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இது இங்கே எப்படி -2 வந்துச்சுன்னா, இப்போ எத்தனை ஹெச் இருக்குது, அந்த முன்னாடி நம்பர் 2 விட்டுருங்க. ஹெச்னா 2 ரைட்டா, 2 ஹெச்னா ஹெச் 1 தானே. ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் போனாக்கா ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அப்போ 2 × 1. அடுத்து ஆக்சிஜன் ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு என்னது +2. இது ஆக்சிஜன் எவ்வளோ 6 தானே இருக்குது லாஸ்ட் ஆர்பிட்டில். அப்போ -2 2 தானே வரும் வேணும். அப்போ -2னா இந்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். -2 தான் இருக்கும். இந்த இதை அடிச்சுட்டு -2ன்னு போட்டுக்கலாம். அப்போ 2x -2 அப்படின்னா அந்த -2 ரைட் சைடில் போகும். = 0 தானே. அப்போ 2x லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. -2 அங்கிட்டு போச்சுன்னா +2 ஆயிரும். அப்போ x = 2/2 என்ன வருது, 2/2 என்னது, இது தப்பாக போட்டுறேன், இருங்க அடிச்சுட்டு பார்ப்போம். இப்படியே பாருங்கள், ஒரு ஹெச் என்னது, ஹெச்சில் வந்து 1 தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் போனால் பாசிட்டிவ் 1 இருக்கும். அப்போ 2 ஹெச் இருக்குது. 2 × 1 2 ஆகிப்போச்சு. 2 + 2 இருக்குது, ப்ளஸ்ஸு ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. நான் போட்டு காமிச்சிடறேன் அப்படியே. அப்போ 2 × ஹெச்சில் 1 இருக்குது, ப்ளஸ்ஸு ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. என்ன இருக்குது, -2 ரைட்டா, -2 தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸு -2 ஆயிடுச்சா, மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ x = -2 ரைட்டா, 2 -2 ஆயிடுச்சா. அப்போ எக்ஸ் என்ன ஆகிறது, -2 ஆகிறது ரைட்டா. -2 +2 இந்த சைடில் போச்சுன்னா அங்கிட்டே -2 ஆயிடும். ஒரு எக்ஸ் தானே இருக்குது, 2x வராது இல்லையா, 1 தான். நான் 2x தப்பாக போட்டுட்டேன், ஒரு எக்ஸ் தான் போடணும். இங்கே பாருங்க, நான் தப்பாக போட்டேன். இப்போ என்னது, நம்ம ஓ தான் கண்டுபிடிக்கணும். ஓ வந்து எக்ஸு. அப்போ இப்போ நான் திருப்பி போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது என்னது, 2 2 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் 2 × 1 ப்ளஸ்ஸு ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது. ஒரு ஆக்சிஜன்னா -2 ரைட்டா. ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, ஆக்சிஜன் தேவையில்லை, நம்ம எக்ஸ் தானே அது எக்ஸ், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஆக்சிஜனுக்கு. அப்போது 2 × 1 2 ப்ளஸ் x = 0. அப்போ எக்ஸ் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, = இந்த 2 அந்த சைடில் போச்சுன்னா -2. x = -2 வந்துருச்சா. அப்போ எக்ஸ் ஆக்சிஜன் வந்து -2 சரியா போச்சா, பார்த்துக்கோங்க. அப்போ ஆக்சிஜன் இங்கே வந்து -2 வந்துருச்சு. அப்போ இது கூடுதா, இது குறையுதா, இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது, இங்கே -2. அப்படின்னா இது குறையுது, கீழே போகப்போ குறைஞ்சிட்டு போகும். அப்போ இது ரிடக்ஷன் ஃபார்முலா தானே, அதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்சிடைசேஷன் என்னன்னு பார்ப்போம். திரும்பி இன்னொன்றுக்கு காமிக்கிறேன், அதே மாதிரி காமிக்கிறான் பாருங்கள். எக்ஸாம்பிள் என்ன காமிக்கிறான், லெஃப்ட் சைடில் 3 குளோரின் இருக்கிறது, குளோரின் தனியாக இருக்குது ரைட்டா, அதனால் 0 தானே. 0 குளோரின் தனியாக 0. அப்போ நடுவில் என்னது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOHனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த 2 வினை புரிஞ்சு என்ன கிடைக்குது, பொட்டாசியம் குளோரைடு கிடைக்குது. அது போக பொட்டாசியம் குளோரேட் கிடைக்குது. அப்போது இங்கே குளோரின் எவ்வளவு, 0
ஜீரோ தானே, அது தனியாக இருந்தால் ஜீரோ. அப்போது மேலே ஆக்சிடைசேஷன் ஆகும்போது இங்கே என்ன இருக்குது கிடைக்குது, +5. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல, +5 எப்படி கிடச்சி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பொட்டாசியம் குளோரேட்டுக்கு அதை பார்த்துக்கோங்க. அப்போ +5 ஆகுது. குளோரின் எவ்வளோ, +5. அப்போ கூடுது ஆக்சிடைசேஷன். இங்கே குளோரின் லெஃப்ட்டில் திரும்பி வாங்க, கீழே ரிடக்ஷனுக்கு 0 இருக்கிறது. இங்கே வந்தவுடனே என்ன இருக்குது, இதில் -1 கிடைக்குது. ஏன் -1 கிடைக்குது அப்படின்னா இதை வேணால் இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போ இது நம்ம குளோரின் -1 கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ K எவ்வளவு, 1 ரைட்டா. K எவ்வளவு, நம்மளுக்கு 1 தான் வரும். ஏன்னா 19. அப்போ 2 × 8 10, பிறகு 8 3 18, மீதி 1 இருக்கும். ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ், அது வெளியில் போயிடும். இது லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அது வெளியில் போச்சுன்னா பாசிட்டிவ் 1 கூட இருக்கும். அப்போ 1 தான். அப்போ 1 இந்த 1 போட்டாச்சு, பொட்டாசியம் 1 போட்டேன். ப்ளஸ் Cl தெரியாது, X = 0. அப்போ X = இந்த லெஃப்ட்டில் உள்ள 1 அந்த சைடு வச்சா -1. -1 வந்துடுச்சா. எக்ஸ்னா என்ன, குளோரின் தான் எக்ஸ்னு வச்சுருக்கேன். அப்போ -1 முடிஞ்சா. சிம்பிள் லாஜிக். இதை பார்த்துக்கோங்க. இது -1 வந்துடுச்சு. அப்போ இது குறையுது. கீழே வந்தால் கீழே 0லேருந்து -1னா குறையுது. அப்போ ஒரே காம்பவுண்டு, இது ஒரே காம்பவுண்டு தானே. இது இப்போ பிரிக்கிறது 1 தான், ஒரே இது தான். ரெண்டாக இந்த லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு குளோரின் தான் என்ன செய்யுது, 2 இடத்துல வருது. இங்கே KCl ஒரு குளோரின் வருது, KClO3 ஒரு குளோரின் வருது. அதாவது பொட்டாசியம் குளோரைட்லேயும் குளோரின் வருது, பொட்டாசியம் குளோரேட்லேயும் குளோரின் வருகிறது. அப்போ 2ஆக பிரிக்கிறது. 1 புரியுதா. ஒரு எண்ணெய் கொண்ட ஒரு எண்ணெய் 0 ஒரே நம்பர் தானே இருக்குது. அங்கே 1 என்ற ஒன்று நம்பர் இருந்தது. ஒரே அதான் சொல்லியிருக்கேன், ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே எண்ணெய் கொண்ட இன் சச் ரியாக்ஷன், இந்த வினைகளில் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1. அப்போ ஒரே எண்ணெய் கொண்ட ஒரு ஆக்சிடேஷன் எண்ணானது. அப்போ இங்கே ஒரே எண்ணு தான் -1, இங்கே 0 தான். ஒரே எண்ணெய் கொண்ட ஒரு எண்ணானது 2ஆக வேறுபடுகிறது. இங்கே மேலே -1 என்னவாகுது, 0வாக மாறுது. அது போக இங்கே -2ஆகவும் மாறுது. ஒரே எண்ணெய் 2ஆக மாறுகிறது. அப்போ 0வாக மாறும்போது என்ன ஆகுது, ஆக்சிடைசேஷன் ஆகிறது. -2ஆக மாறும்போது ரிடக்ஷன் ஆகிறது. அதான் சொல்கிறான், ஒரே எண். அதான் இன் திஸ் ரியாக்ஷன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 1, ஒரே எண்ணானது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் என்னது, ஆஃப் த சேம் எலிமெண்ட், அதே எலிமெண்ட் தான். எது லெஃப்ட்டில் என்ன எலிமெண்ட், அதான் ரைட்லையும் கிடையாது. ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஈஸ் இருக்கிறது. போத் ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ். அது கூடவும் செய்யுது, குறைவும் செய்யுது. இந்த மாதிரி ரைட் சைடில் கூடி இருக்குது, குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டாவதுலேயும் பாருங்கள், ஒரே தான் குளோரின், ஒரே நம்பர் தான் கொண்டு இருக்குது. அதே குளோரின் இந்த ரைட் சைடில் 2ஆக வருது. 2 இடத்துல வரும்போது 1 கூடி இருக்குது, 1 குறைஞ்சிருக்கு. ரைட்டாக பார்த்துக்கிட்டீங்களா. அப்போ நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், எது காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இது கொஞ்சம் பெரிய சாப்டர், இது தனியாகவே நடத்திடுறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது தனியாக எடுத்துடுறேன்.